ஹாய், எனது பெயர் அன்பு. எனக்கு 26 வயது ஆகிறது. நான் கிராமத்து பையன். இது கிராமம் என்பதால் இங்கு முக்கிய தொழிலே விவசாயம். ஆடு மற்றும் மாடு வளர்ப்பது தான். நான் படித்த பட்டதாரி பையன். ஆனால் நான் எந்த தனியார் நிறுவனத்துக்கு சென்றாலும் 6 மாதத்திற்கு மட்டும் தான் வேலை செய்வேன். ஏன் என்றால் எனக்கு எனது ஊர் ரொம்ப பிடிக்கும். அதனால் வேலையை விட்டு விட்டு வீட்டிற்கு வந்து விடுவேன். எனக்கு சொந்தமாக 5 ஏக்கர் நிலம் உள்ளது. அதில் விவசாயமும் மாடுகளும் வளர்க்கிறோம். அப்போது தான் அந்த சம்பவம் நடந்தது. கதையின் நாயகி பெயர் மகேஷ். பார்க்க ஒல்லியாக கிராமத்தில் வாழும் பெண்களின் கலரான கருப்பும் இல்லாமல் சிவப்பும் இல்லாமல் இருப்பாள். அவளுக்கு வயது 29, கல்யாணம் ஆகி விட்டது. ஆனால் பார்ப்பதற்கு 18 வயது பெண் மாறி இருப்பாள். அவள் எப்போதும் என் நிலத்திற்கு பக்கத்து நிலத்தில் தான் ஆடு மாடுகளை மேய்ப்பாள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது எனது முதல் கதை என்பதால் சற்று பொறுமை காத்து படிக்கவும். எனக்கு 25 வயது இருக்கும் பொழுது நடந்த உண்மை கதை. ஏன் என்றால் நான் 25 வயது வரையிலும் கன்னி பையனாகவே இருந்தேன். எல்லா பசங்களுக்கும் இருக்கும் பொதுவான ஆசை. கல்யாணத்திற்கு முன்பு ஒரு முறையாவது அந்த சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்ற கனவு இருக்கும். எனக்கும் அதே ஆசை தான். நான் போய் யார் கிட்ட கேட்பது என்று பயம். ஓர் நாள் ஒன்று தோன்றியது. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை நாம் நம் கனவு மற்றும் ஆசைப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவே. மேலும் எனக்கு அதிகம் ஆர்வம் தோணியது. அப்பொழுது தான் என் ஆசை நிறைவேறும் காலம் வந்து. வாருங்கள் கதை உள் செல்வோம். நான் வீட்டில் இருக்கும் பொழுது எனது அப்பாக்கு உதவி செய்வது வழக்கம். அது போன்றுதான் நான் வழக்கம் போல் நிலத்திற்கு சென்றேன். அன்று என் அப்பா நிலத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். நீ சற்று மாடுகளை பார்த்துக்கொள் என்று சென்றுவிட்டார். நானும் மாடுகள் பார்த்தவாறு மரத்தின் நிழலில் அமர்ந்தி மொபைல் பயன்படுத்தி கொண்டு இருந்தேன். அப்போது யாரோ என் அருகில் வரும் சத்தம் கேட்டது. யார் என்று பார்த்தால் மகேஷ் அக்கா. நான் அவர்களை பார்த்தேன். அவள் நைட்டி அணிந்திருந்தாள். அக்கா அருகில் வந்து வேறு மரம் அருகில் இல்லை. அதனால் இங்கு உட்கார்ந்திக்கிறேன் என்று கேட்டாள். சரி என்று நான் கூற அவளும் அமர்ந்தாள். எனக்குள் ஒரு வகை உணர்வு, இதயம் படபட நோவடிக்க. என்ன செய்வது என்று தெரியாமல் திரும்பிக் கொண்டே பேசினேன். என் மனதில் ஒரு சந்தேகம். ஒருவேளை இவங்கக்கும் என் மேல் ஆசை உள்ளதா என்று தோண. எனக்குள் ஒரு வித மகிழ்ச்சி. ஒருவகை புது உணர்வு, உடன் கூடிய மகிழ்ச்சி. சரி, அவளுக்கு ஆசை உள்ளதா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கலாம் என்று யோசிக்க ஒரு யோசனை தோன்றியது. அவள் கணவர் பிள்ளைகளை பற்றி விசாரித்தேன். நன்றாக பேசினாள். அவள் பேசும் பொழுது அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவள் அதை கவனிக்க என் பார்வையை மாற்றி எதுவும் தெரியாது போல் திரும்பிக் கொண்டேன். நான் பிறகு எனது மொபைல் யூஸ் செய்து கொண்டு இருக்க அவள் அதை பார்த்தாள். ஏன் என்றால் அவரிடம் மொபைல் இல்லை. பிறகு அப்போது எனக்கு ஒன்று தோன்றியது. இன்ஸ்டாகிராம் சென்று ரீல்ஸ் பார்த்து கொண்டு இருந்தேன். அதை அவள் சற்று கவனித்தாள். பிறகு நான் இதான் சமயம் என்று எல்லா கண்டெண்டையும் பார்க்க தொடங்க அவள் அதை மேலும் சற்றே கவனிக்க. பிறகு நான் சாரி அக்கா, அது தெரியாம வந்துடுச்சு என்று கேட்டு நான் திரும்பிக் கொள்ள அவள் என்னையே பார்த்தாள். அதை நான் கவனித்தேன். அவள் கேட்டால் இது கூட வா இதில் வரும் என்று. நான் ஆமாம் அக்கா, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வரும் என்றேன். பிறகு வாட்ஸ்அப் பயன்படுத்தி கொண்டு இருக்க அவள் மறுபடியும் என்னை பார்த்தாள். நான் இதா சமயம் என்று உடனே திரும்பி ஏன் அப்படி பாக்குற அக்கான்னு கேட்க ஒன்றும் இல்லை என்று தடுமாறினாள். என் மனசு வேற படபடன்னு அடிக்க, ஒரு வகை பயம். கேட்டால் பிரச்சனை ஆகிடுமோ என்று. ஆனால் இந்த ஆசை யாரை விட்டது? நீங்களே யோசிங்க. அக்கம்பக்கம் யாரும் இல்லை. நாங்கள் இருவரும் மட்டும் தான். பக்கத்தில் செடி கொடிகள் மரங்கள் நிறைந்த காடு. அந்த சூழ்நிலையில் மனம் தேடும்
சரி, கதைக்குள் செல்வோம். தைரியம் வர வைத்து என்னை பிடித்து இருக்கிறதா என்று கேட்டேன். உடனே அவங்க ஏன் இப்போ இப்படி ஒரு கேள்வி? நீங்க என்ன பார்த்துட்டே இருந்தீங்க அதான் கேட்டேன் சொல்லுங்கள் என்றேன். சற்று அமைதி ஆகி நீயும் நல்லாதான் இருக்க. ஃபிட்டா இருக்க, என் கணவரை விட நல்லா தான் இருக்க என்று சொல்ல எனக்குள் ஆனந்தம். சரி, அதையும் கேட்போம் என மேலும் தைரியம் வர வைத்து, நான் என்னை உங்களுக்கு பிடிக்கும் அப்படி தானே என்றேன். என்று சொன்னா. நான் அப்போ தடுமாற்றம் உடன் நான் வேண்டுமா என்றேன். அவள் புரியவில்லை என்றாள். சரி, மாடுகள் அனைத்தும் மரத்தில் அல்லது செடியில் கட்டிவிட்டு பக்கத்தில் உள்ள காடுகுள் வாங்க. அங்க புரியும் இன்னும் நல்லா என்றேன். நான் உடனே அங்கு சென்று ஓர் புதிர் நடுவே படுக்கும் அறிவிற்கு சுத்தம் செய்து காத்து கொண்டு இருக்க 15 மினிட் ஆகியும் வரவில்லை. நான் யாமற்றத்துடன் கிளம்ப போக வரும் சத்தம் கேட்க, யாருன்னு பார்த்தால் மகேஷ் அக்கா. எனக்குள் அளவில்லாத ஆனந்தம். அவள் என்னை தேட நான் அவள் கையை பிடித்து அதன் உள்ளே இழுத்தேன். அவள் பார்த்ததில் பயப்புட நான் என்று சொல்லி சமாதானம் செய்தேன். பிறகு சுத்தம் செய்த இடத்தில் அவள் மேல் இருந்த சால்வையை விரித்து போட்டு இருவரும் அமர்ந்தோம். அவளிடம் இப்போ ஏதாவது புரியதா அக்கான்னு கேட்க, லைட்டாக முறைத்துப்படி புரிந்தது என்றாள். சாரி, உங்களுக்கு பிடிக்கலனா வேண்டாம் என்று எழுந்தேன். ஆனால் அவள் என் கையை பிடித்து நுறுத்தினாள். திரும்பி பார்த்த எனக்கு அதிர்ச்சியானேன்.